ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். ஒரு நிமிஷம் இதை கற்பனை பண்ணி பாருங்க. சுற்றி உங்களை அடர்ந்து இருட்டு சூழ்ந்திருக்கு. அந்த நடுராத்திரி அமைதியை ஒரே ஒரு சத்தம் மட்டும் கிழிக்குது. சல் சல் சல்னு ஒரு கொலுசோட சத்தம். கருப்பு தார் ரோட்ல நிலா வெளிச்சத்துல ஒரு பொண்ணோட நிழல் மெதுவா நகர்ந்து போகுது. காத்துல அவளோட நீளமான முடி அலைப்பாயுது. அவ கட்டின வெள்ளை புடவை அந்த இருட்டுல பளிச்சுன்னு தெரியுது. எல்லாம் பார்க்க ஒரு சாதாரண காட்சி மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். ஏதோ ஒன்று ரொம்ப தப்பா இருக்கு. என்ன தெரியுமா? அவளோட கால்கள் அது முன்னாடி நடக்கல, அது பின்னாடி திரும்பி இருக்கு. ஆமா மக்களே, தலையில இருக்கு. அவ வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த தலைகீழ் பாதங்கள் தரையில பதிஞ்சு பாக்குறவங்களோட இதயத்தை உரைய வைக்குது. அந்த உருவம் மெதுவா நம்மள திரும்பி பார்க்குது. ஆனா அங்க முகம் இல்ல, வெறும் இருட்டு தான். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஹீரோ ஆகாஷ். அவன் ஒரு 28 வயது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சென்னையோட அந்த மிஷின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்னு ரொம்ப நாள் ஆசை. அவனுக்கு மலை, காடு, அமைதினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக தமிழ்நாட்டோட எல்லையில் இருந்த அவங்க தாத்தாவோட பழைய எஸ்டேட் பங்களாவுக்கு கிளம்புறான். பல வருஷமா பூட்டியே கிடக்கிற அந்த பங்களாவை சுத்தம் பண்ணி ஒரு வாரம் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணுறான். தனியாக போகாதடான்னு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கேட்கல. தனியாகவே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். நகரத்தோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மலை பாதையோட அமைதி அவனை ஒரு போர்வ மாதிரி சுத்திக்கிடுச்சு. ரெண்டு பக்கமும் ஓங்கி உயர்ந்த மரங்கள், ராத்திரி பூச்சிகளோட ரீங்காரம்னு அந்த உலகமே தனி. வாவ்! ஜன்னலை இறக்கி விட்டு அந்த சுத்தமான காற்றை இழுத்துக்கிட்டே மெல்லிசா பாட்டு கேட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு போனான். இன்னும் கொஞ்ச தூரத்துல பங்களா வந்துடும். ரோட்ல வெளிச்சம் கம்மி தான். அந்த முழு நிலா மட்டும்தான் அவனுக்கு வழி காட்டிட்டு இருந்துச்சு. அப்பாடா, என்ன ஒரு நிம்மதி! சிட்டி வாழ்க்கையை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அந்த இடத்தோட அழகுல அவன் மொத்தமா மயங்கி போயிருந்தான். ஆனா அந்த அழகுக்கு பின்னால ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. அந்த அமைதி வரப்போற புயலுக்கு முன்னாடி வர்ற அமைதின்னு அவன் உணரவே இல்லை. சரியா அந்த நிமிஷம் பார்த்து திடீர்னு ஒரு மாதிரி கர்மூர்னு சத்தம் கேட்டு கார் நின்று போச்சு. ஆகாஷ் எவ்வளவு தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தான். நகரவே இல்லை. காரோட ஹெட்லைட் மட்டும் அந்த அடர்ந்த காட்டோட இருட்டை கிழிச்சிட்டு இருந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்தா மனுஷங்க நடமாட்டமே இல்லை. போனை எடுத்து பார்த்தா நோ சிக்னல். இங்கேதான் மக்களே கதையோட ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ச்சே, இந்த நேரத்தில் இப்படி ஆகணுமான்னு கோவத்தில் ஸ்டீரிங்கில் ஒரு குத்து குத்துனான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியை விட்டு இறங்கி பேனட்டை திறந்து பார்த்தான். ஒரே புகை. அவனுக்கு இன்ஜினை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. சரி, இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதும் பேனட்டை மூடினான். உதவிக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தான். அப்போதான் அதை கவனிச்சான். தூரத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தோட கடைசியில் ஒரு வெள்ளை உருவம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. யார் அது? ஒரு பொண்ணு மாதிரி இருக்கேன்னு பார்த்தான். அவள் கட்டின வெள்ளை சேலை காற்றுல மெதுவாக அசைஞ்சுது. அவளை பார்த்ததும் ஆகாஷ்க்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நல்ல வேளை ஹெல்ப்புக்கு யாரோ வர்றாங்கன்னு நினச்சான். இந்த பொண்ணு கிட்டக்க வந்தா. பார்க்க அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருந்தா. நீளமான முடி, அழகான கண்கள், நிலா வெளிச்சத்தில் பளபளன்னு ஒரு முகம். அவள் ஆகாஷை பார்த்து சிரிச்சா. அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு வசியம் இருந்துச்சு. அவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னாச்சு, ஏன் இங்கே தனியாக நிற்கிறீங்கன்னு அவளோட மென்மையான குரல் கேட்டுச்சு. கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபோனில் சிக்னல் இல்லைன்னு அவளோட அழகுல கொஞ்சம் தடுமாறி சொன்னான் ஆகாஷ். ஓ அப்படியா, பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்கு, வேணும்னா அங்கே வந்து தங்கிட்டு காலையில் மெக்கானிக்கை கூப்பிடலான்னு சொன்னான். அவளோட கண்ணு அவனை இழுத்துச்சு. அவளோட குரல் அவனை மயக்குச்சு. ஆனால் மனசோட ஒரு மூலையில் ஒரு அபாயமணி அடிச்சுது. ஏதோ சரியில்லை. இந்த நடுராத்திரியில் இந்த அடர்த்த காட்டுக்குள்ள இவ்வளோ அழகான ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை? அவனோட பார்வை மெதுவாக அவளோட கால்களுக்கு போச்சு. அவள் தரையில் நிற்கிற மாதிரி தெரியல, ஏதோ மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. சேலை அவள் பாதத்தை மறைச்சதால அவனால் சரியாக பார்க்க முடியல. இல்லை பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு தயக்கத்தோட சொன்னான். அவன் மறுபடியும் சிரிச்சா. ஆனால் இப்போ அந்த சிரிப்பு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த இடத்துல ராத்திரியில் தனியாக இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்த வழியே திரும்பி போனான். அவள் போகிறதையே பார்த்துட்டு இருந்தான் ஆகாஷ். அவள் இருட்டில் மறைஞ்சதும் ஒரு பெருமூச்சு விட்டான். ஏன் அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துச்சுன்னு அவனுக்கே புரியல. ஒருவேளை இந்த இருட்டும் தனிமையும் தான் நம்ம பயமுறுத்ததோன்னு நினச்சிட்டே அந்த ராத்திரி முழுக்க காருக்குள்ளேயே பயத்தோடு உட்கார்ந்துருந்தான். சரி, அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக வந்த ஒரு லாரி டிரைவர் உதவியோட ஆகாஷ் அவனோட பங்களாவுக்கு போனான். அந்த பங்களா ரொம்ப பழசாக இருந்தாலும் கம்பீரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே பல வருஷமாக அந்த பங்களாவை பார்த்துக்கிட்ட காளையன்கிற பெரியவர் அவனை வரவேற்கிறார். ஆகாஷ் நேற்று ராத்திரி நடந்ததை ரொம்ப சாதாரணமாக அவர்கிட்ட சொன்னான். அவன் சொல்லி முடிச்சதும் காளையனோட முகம் வெளிரி போச்சு. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஐயா, நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது சுடைல் மாதிரி தெரியுதுன்னாரு பயத்தோட. சுடைல் அப்படின்னான்னு ஆகாஷ் புரியாமல் கேட்டான். காளையன் ஒரு பெருமூச்சு விட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. சுடைல்ங்கிறது வட இந்திய கிராமங்களில் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான பேய்கதை ஐயா. ஒரு பொண்ணு பிரசவத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது கொடூரமான வழியிலேயோ செத்து போனா அவள் ஆத்மா சாந்தி அடையாம இப்படி ஒரு பழிவாங்கிற பேயா மாறிடுவாளாம்.
ஆமா, அதாவது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஆவி. இந்த நாட்டுப்புற கதையோட படி அவளோட முக்கியமான அடையாளம் அவளோட பாதங்கள். அது எப்பவும் தலைகீழா திரும்பி இருக்கும். இதை கேட்டதும் ஆகாஷ்க்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிர்த்து போச்சு. நேத்து ராத்திரி பார்த்த பொண்ணோட கண்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சேலை மறைச்சிருந்தாலும் அதுல ஏதோ விசித்திரமா இருக்கிறத அவன் உணர்ந்தான். காளையன் தொடர்ந்தார். அவ பார்க்க தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. தேன் மாதிரி பேசுவா. பசங்களை தனியா கூட்டிட்டு போயிடுவா. அவ கூட போறவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி உசுர குடிச்சிடுவா. அவங்க பணம் கிடைக்கும் போது வயசான கிழவ மாதிரி சுருங்கி போயிருப்பாங்க. அவ கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவளை பார்த்து பயந்து ஓடாம தைரியமா நேருக்கு நேர் பார்க்கணும். ஆனா அப்படி பார்க்குற தைரியம் யாருக்கு வரும்? அப்படி பார்க்கறது தான் ஒருத்தரோட கடைசி பார்வையா கூட இருக்கலாம். ஆகாஷால நம்பவே முடியல. என்ன பெரியவரே, இந்த காலத்துலயும் பேய் பிசாசுன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நக்கலா சிரிச்சான். ஆனா காளையன் முகத்துல சிரிப்பே இல்லை. சிரிக்காதீங்க தம்பி, இந்த காட்டுல நீங்க நினைக்காத மர்மம் எல்லாம் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பையன் இதே மாதிரி காணாம போனான். ஒரு வாரம் கழிச்சு காட்டுக்குள்ள அவனோட பணம் தான் கிடைச்சது. பாக்குறதுக்கு 80 வயசு கிழவன் மாதிரி இருந்தான். நீங்க ராத்திரி பார்த்தது ஒருவேளை அந்த சுடையில தான் இருக்கும். இனிமே ராத்திரி நேரத்துல தனியா போகாதீங்கன்னு எச்சரிச்சுட்டு கிளம்பிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ஆகாஷ்க்கு தூக்கமே வரல. காளையன் சொன்ன வார்த்தைகள் காதுக்குள்ள திரும்ப திரும்ப ஒலிச்சுது. ஜன்னலுக்கு வெளியே கேட்கிற காத்தோட சத்தம் கூட அவனுக்கு பயத்தை கொடுத்துச்சு. அப்பதான் அந்த ரூம்ல இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்து பார்த்தான். அதுக்குள்ள அவங்க தாத்தாவோட பழைய டைரி இருந்துச்சு. தூசி தட்டி உன்னை எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அதுல ஒரு பக்கத்துல சுடைல்னு தலைப்பு போட்டு தலைகீழான பாதங்களோட ஒரு பொண்ணோட படம் வரைஞ்சிருந்துச்சு. அதுக்கு கீழே காட்டின் சாபம், இரவில் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருந்தது. ஓ மை காட்! ஆகாஷோட இதயம் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. அவன் நக்கலா நினைச்ச விஷயம் இப்போ அவன் கண்ணு முன்னாடி ஒரு பயங்கரமான உண்மையா நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆகாஷ்க்கு புரிய ஆரம்பிக்குது நம்ம மாட்டிக்கிட்டோன்னு. அடுத்த 2 நாள் ஆகாஷ் பங்களா விட்டு வெளியே வரல. பயம் அவனை முழுசா ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது. ஒரு ஜாலியான விடுமுறை இப்போ ஒரு திகில் படம் மாதிரி மாறிடுச்சு. 3வது நாள் ராத்திரி அவனால் அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்னு முடிவு பண்ணான். நடு ராத்திரி தாண்டி இருக்கும். அவன் அவசரமா தன்னோட பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ வெளியே யாரோ மெதுவா பாடுற சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு பெண்ணோட குரல், ரொம்ப சோகமா. ஆனா அதே சமயம் மனசை மயக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த குரல் அவனை கூப்பிட்டுச்சு. அது அன்னைக்கு ராத்திரி அவன் கேட்ட அதே குரல். பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னா ஆகாஷ். இல்ல இது என்னோட பிரம்மையா தான் இருக்கணும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். ஆனா அந்த பாட்டு அவனை விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி அவன் மெதுவா கதவை திறந்து வெளியே வந்தான். அங்க தோட்டத்துக்கு நடுவுல நிலா வெளிச்சத்துல அவன் நின்றுட்டு இருந்தா. அதே வெள்ளை சேலை, அதே வசீகரிக்கிற முகம். அவனை பார்த்து சிரிச்சா. அந்த சிரிப்புல எவ்வளவு வஞ்சகம் ஒளிந்திருந்துச்சு. உனக்காக தான் காத்திருக்கேன் ஆகாஷ்ன்னு சொன்னான். ஒரு நிமிஷம், அவளுக்கு எப்படி என் பேர் தெரியும்? அவனோட பயம் பல மடங்கு அதிகமாச்சு. அவன் பின்னாடி நகர பார்த்தான். அப்போ அவனோட பார்வை அவளோட கால்கள் மேலே பட்டுச்சு. இந்த தடவை சேலை கொஞ்சம் விலகி இருந்துச்சு. அவனோட ரத்தம் உறைஞ்சு போச்சு. காளையன் சொன்ன அத்தனையும் உண்மை. அவளோட பாதங்கள் இயற்கைக்கு வினோதமா அமானுஷ்யமா பின்னாடி திரும்பி இருந்துச்சு. அதை பார்த்த அடுத்த நொடி ஆகாஷோட மனசுல இருந்த எல்லா சந்தேகமும் போய் பயம் மட்டும் மிஞ்சி இருந்தது. அவன் அலறி அடிச்சுட்டு பங்களாக்குள்ள ஓட பார்த்தான். ஆனா அவ ஒரே நொடியில அவன் முன்னாடி வந்து நின்னான். அவளோட கண்கள் இப்போ நெருப்பு மாதிரி சிவப்பா எரிஞ்சுது. என்னை விட்டு எங்கும் போக முடியாதுன்னு அவ குரல் இப்போ உருமுச்சு. ஆகாஷ் அவளை தள்ளி விட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சான். மரம் செடி முள்ளுன்னு எதையும் பார்க்காம வெறி பிடிச்ச மாதிரி ஓடினான். ஆனா அவளோட கொலுசு சத்தம் அவனை விடாம துரத்திட்டு வந்துச்சு. அவன் எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த சத்தம் ரொம்ப கிட்டவே கேட்டுச்சு. அவன் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்த்தா அவன் அங்கதான் இருப்பான்னு அவனுக்கு தெரியும். திடீர்னு காளையனோட வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவளை பார்த்தா பயந்து ஓடாம தைரியமா நேருக்கு நேர் நிக்கணும். ஓடி ஆகாஷ்க்கு மூச்சு வாங்குச்சு. இனிமே தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. சாகிறதா இருந்தாலும் நேருக்கு நேரா பார்த்துட்டு சாகணும்னு முடிவு பண்ணான். மூச்சு வாங்க நின்னா ஆகாஷ். அவன் சட்டை கிழிச்சு உடம்பெல்லாம் சின்ன சின்ன காயங்கள். அவன் மெதுவா திரும்பினான். அவனோட இதயம் வெடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிச்சு. அவ அங்கதான் நின்றுட்டு இருந்தா. அவனுக்கும் அவளுக்கும் தூரம் கொஞ்சம் தான். அவளோட அழகான முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சு ஒரு குரூரமான கோபம் தெரிஞ்சுது. ஆகாஷ் தன் தைரியத்தை எல்லாம் வரவழைச்சுக்கிட்டு அவளையே பார்த்தான். அவன் கண்ணில் பயம் இருந்துச்சு. ஆனா ஓடுற எண்ணம் இல்லை. என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு அவ கேட்டா. அவளோட மென்மையான குரல் இப்போ குரூரமா ஒலிச்சுது. பயம் இருக்கு, ஆனா என் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ யாருன்னு எனக்கு தெரியணும்னு ஆகாஷ் நடுங்கிற குரல்ல கேட்டான். சாகிற நேரத்துல கூட ஒரு கேள்வி. அவனோட கேள்வி ஒரு நிமிஷம் அவளை திகைக்க வச்சுச்சு. அவளோட கோபமான முகத்துல ஒரு சின்ன சோகம் வந்து போச்சு. ஆனா அடுத்த நொடியே அது பயங்கரமான கோபமா மாறிச்சு. என் கதையை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்னு அவ அலர்னான். அவ அலர்ன வேகத்துல அவளோட அழகான உருவம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. அவளோட தோல் சுருங்கி கண்கள் குழி விழுந்து நீளமான கருப்பு மூடி நரைச்சு சடசடையா தொங்குச்சு. அவளோட அழகான பற்கள் குரூரமான கோர பற்களா மாறிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தேவதையா தெரிஞ்சவ இப்போ ஒரு குரூரமான
வயசான சூனியக்காரி மாதிரி அவன் முன்னாடி நின்னான். அதுதான் மக்களே அந்த சுடேலோட உண்மையான பயங்கரமான உருவம். அந்த காட்சியோட கொடூரத்துல ஆகாஷ் மயக்கத்துக்கே போற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனா தன்னை சமாளிச்சுக்கிட்டு நின்னான். அவனை நோக்கி மெதுவா வந்தா. அவளோட நீளமான காஞ்சு போன விரல்கள் அவனை நோக்கி நீண்டுச்சு. அவகிட்ட இருந்து ஒரு மாதிரியான கெட்ட வாடை அடிச்சுது. ஆண்கள் தான் என்னோட எதிரிங்க, என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசமாக்குன ஒவ்வொரு ஆணையும் நான் பழி வாங்குவேன்னு அவ கர்ஜிச்சா. அவ கிட்ட வந்து அவனோட கழுத்தை நெருக்கிய கையை ஓங்கினான். அதுதான் அவனோட கடைசி நொடி. அந்த அடர்ந்த காட்டுல அந்த பயங்கரமான உருவத்துக்கு முன்னாடி ஆகாஷோட வாழ்க்கை முடிய போகுது. அவன் கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டான். அடுத்த நாள் காலையில காளையன் பங்களாக்கு வந்தார். கதவு திறந்து கிடந்துச்சு. உள்ள ஆகாஷோட பேக் பண்ணி இருந்துச்சு. ஆனா ஆளக்கானோ. அவர் தோட்டத்திலையும் காட்டுக்குள்ளேயும் போய் தேடி பார்க்குறாரு. ஆகாஷ் என்ன ஆனா எங்க போனான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவன் அந்த சுடேல் கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்ல அவனுக்கும் மற்றவங்களுக்கு நடந்த கதி தான் நடந்துச்சான்னு அந்த காட்டுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஆனா அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்புறாங்க. அமாவாசை பௌர்ணமி ராத்திரியில அந்த அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு வெள்ளை சேலை அழிஞ்ச பொண்ணோட கொலுசு சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க. அவளோட தலைகீழான பாதங்கள் புதுசா ஒரு இரையை தேடி இன்னைக்கும் அலைஞ்சிட்டு இருக்குன்னு அவங்க பயத்தோட சொல்றாங்க. அதனால நண்பர்களே, அடுத்த தடவை நீங்க ராத்திரியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோட்ல போகும்போது ஒரு அழகான பொண்ணு உதவி கேட்டா ஒரு நிமிஷம் யோசிங்க. மறக்காம அவளோட கால்களை கவனிங்க. ஒருவேளை அது உங்களோட கடைசி பயணமா கூட இருக்கலாம். ஏன்னா சில கதைகள் வெறும் கதைகள் அல்ல, அது எச்சரிக்கைகள். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.